அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நம்பி ஏமாந்து விட்டதாக ஈரான் போராட்டக்காரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரானில் நிலவி வரும் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் ஆகியவற்றுக்கு எதிராகவும் ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் அந்த நாட்டில் கடந்த சில நாட்களாக பெரும் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஈரான் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறை மோதலில் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மக்களின் போராட்டத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு வழங்குவதாக தெரிவித்ததோடு விரைவில் போராட்டக்காரர்களுக்கான உதவி வழங்கப்படும் என அறிவித்தார். இதனையடுத்து போராட்டம் தீவிரமடைந்தது. இதனால் தங்கள் நாட்டு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டால் ஈரானுக்கு அருகில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அரசு எச்சரித்துள்ளது. ஈரான் அரசின் எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். அதில் ஈரான் அதிகாரிகள் தாக்குதலையும் கொலைகளையும் நிறுத்திக் கொள்வதாக உறுதியளித்திருப்பதாகவும் அமெரிக்கா எந்தவொரு ராணுவ நடவடிக்கையையும் எடுக்காது என்றும் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார்.